தமிழக மக்களுக்கும் தமிழக அரசியல் அன்பர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். புதிய பொருளாதார கொள்கையின் விளைவாக எப்படியெல்லாம் சட்டத்திட்டங்கள் மாறியது, எப்படியெல்லாம் தரகு முதலாளிகளுக்கு சேவை செய்யக்கூடிய அரசுகளாக மத்திய அரசு இருந்து கொண்டிருக்கிறது என்பதை கடந்த பதிவிலே பார்த்தோம். குறிப்பாக மின்சாரத்துறையில் எப்படியெல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டது, மபியாக்களை போன்று செயல்பட்டு அதானி குழுமம் கொள்ளையடித்தது, எஸ்ஆர் குழுமம் கொள்ளையடித்தது, டாடா குழுமம் கொள்ளையடித்தது என்பதை நாம் இப்போது தெளிவாக பார்க்க இருக்கிறோம். அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, மின்சாரத்துறையில் மின்சார ஒழுங்குமுறை ஆணையங்கள் இவர்களுக்காகவே உருவாக்கப்பட்டது. இந்த மின்சார ஒழுங்குமுறை ஆணையங்களை கேள்வி கேட்பதற்கு அதிகாரம் எம்பிக்களுக்கோ எம்எல்ஏக்களுக்கே கிடையாதுங்கிறத முதல்ல நான் புரிஞ்சுக்கணும். நீங்கள் யார் வேணாலும் கேள்வி கேட்கலாம். கோர்ட்டு மூலமாகவோ சட்டமன்றத்தின் மூலமாகவோ பாராளுமன்றத்தின் மூலமாகவோ மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தினை கேள்வி கேட்க முடியாது, அவர்களை தண்டிக்க முடியாது. அப்படிங்கிறது தான் இந்த மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தினுடைய பவர். அந்த அளவுக்கு அவர்கள் என்ன பண்ணுறாங்க, அதிகாரத்தோடு அந்த ஆணையங்கள் அமைக்கப்பட்டிருக்குன்னு பார்க்குறோம். இந்த ஆணையங்களுடைய நிர்பந்தத்தின் காரணமாக அந்தந்த மாநில அரசுகள் அதானி, அம்பானி, டாடா போன்ற குழுமங்களோடு பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் என்ற ஒரு ஒப்பந்தத்தை போட்டுக்கணும். இது நிர்பந்தம். இவங்க சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த நிர்பந்தத்தின் பேரில் அந்த முதலாளிகளோட ஒரு ஒப்பந்தத்தை போட்டுக்கிறாங்க. ஒப்பந்தத்தை போட்டு நிலக்கரி இறக்குமதி வேலையை செய்கிறாங்க. மின்சார விநியோகத்தையும் அவர்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு நிலக்கரி இறக்குமதியின் மூலமாக தான் அனல் மின் நிலையங்களில் மின் உற்பத்தி நடக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். முதன்மையான உற்பத்தி முறையாக இது இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ 2014 காலகட்டத்தில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஒரு குறிப்பான விவரத்தோட பார்ப்போம். அதானி குழுமம் இந்தோனேஷியாவிலேருந்து நிலக்கரியை இறக்குமதி பண்ணுறாங்க. இந்த இந்தோனேஷியாவில் இறக்குமதி பண்ணுற நிலக்கரியை தமிழ்நாடு அரசு வாங்கி அனல் மின் நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. தமிழ்நாடு அரசாட்டில் குஜராத்து, கேரளா, இப்படி இப்போ எல்லா நாடுகளும், ஊபி, மத்திய பிரதேசம், எல்லா மாநிலங்களுமே அவங்கள்ட்ட அவங்க அக்ரிமெண்ட் போட்டு வாங்குறாங்க. இப்போது இந்தோனேஷியாவில் ஒரு மெட்ரிக் டன் நிலக்கரி என்பது $50. ஆனால் இவர்கள் தமிழ்நாட்டில் அரசு இந்தியாவில் கொண்டு $87 விற்கிறாங்க. 50 எங்கே இருக்குது, $87 எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறாங்க. இப்போ இந்த $87 விலை உருவாக விற்கிறதுக்கு அவர்கள் சொல்லக்கூடிய காரணம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நாங்கள் இந்தோனேஷியாவிலேருந்து மலேசியாவுக்கு அனுப்புகிறோம், மலேசியாவிலேருந்து துபாய்க்கு அனுப்புகிறோம், அங்குள்ள நிறுவனங்கள் வாயிலாகத்தான் நாங்கள் வாங்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 3 பினாமி நிறுவனங்களை காமிச்சு இந்தியாவுக்கு கொண்டு தமிழ்நாட்டுக்கு சப்ளை பண்ணுறாங்க. $87. இவங்க மலேசியாவில் வாங்குகிறோம், துபாயில் வாங்குகிறோம்னு சொல்லக்கூடிய இந்த நிறுவனங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் பெயர் பலகைகளை கொண்ட போலி நிறுவனங்கள். இவங்க லெட்டர் பேடு வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்கள்ட்ட பர்ச்சேஸ் பண்ண மாதிரி காமிச்சு விலை ஏற்றி, அதாவது இந்தோனேஷியாவிலேருந்து அந்த மலேசிய நிறுவனம் ஒரு குறிப்பிட்ட லாபத்துக்கு வாங்கும், மலேசிய நிறுவனத்துலேருந்து துபாய் நிறுவனம் ஒரு குறிப்பிட்ட லாபத்தில் வாங்கும், துபாய் நிறுவனத்துலேருந்து சிங்கப்பூர்லேருந்து இருக்கக்கூடிய நிறுவனம் குறிப்பிட்ட லாபத்தில் வாங்கும். அது இந்தியாவுக்கு வரும்போது $87 மாறிடும். இப்போ $87 மாறினதுக்கப்புறம் அது தமிழ்நாடு அரசு வாங்குதுன்னு சொன்னால் இவர்கள் ஒரு யூனிட் மின்சாரத்தை $7 விற்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகிறது. அதாவது நான் 2014 உள்ள கணக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். அப்போ $7 விற்க வேண்டிய நிர்பந்தத்தை யாரால் ஏற்பட்டது, இந்த முதலாளிகளால் ஏற்பட்டது. இந்த $7 விற்க சொல்லி யார் உத்தரவு போடுறாங்க, மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் உற்பத்தி போடுது. இதை யார் செய்யலை, அரசியல்வாதிகள் இதை செஞ்சு தான் ஆகணும். மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் $1 தான் நீ மின்சாரத்தை விற்கணும்னு சொல்லும்போது $1 தான் விற்கணும், விற்க முடியாது அப்படின்னு சொல்லி மின்வாரிய அமைச்சரோ அல்லது முதலமைச்சரோ யாருமே இதை என்ன பண்ண முடியாது, மறுக்க முடியாது. இல்லைன்னா அவங்க எல்லாத்தையும் துண்டிச்சுட்டு போயிடுவாங்க. இது எல்லாமே அவங்கள்ட்ட தான் அந்த அதிகாரம் இருக்குது. எம்எல்ஏ, எம்பி, அமைச்சர், முதலமைச்சர் யாருமே மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தை கேள்வி கேட்க முடியாது. வேணால் கெஞ்சலாம், ஐயா கொஞ்சம் குறைச்சி போடுங்க, எங்களுக்கு சிரமமாக இருக்குது அப்படின்னு கெஞ்சி கூத்தாடி போட்டு $1 $2 குறைக்கலாம முடிய அதை தடுப்பதற்கோ அதிகாரம் செலுத்துவதற்கோ இவரால் முடியாது அப்படிங்கிறத நாங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த வேலையை செஞ்சுருந்தாங்க. இப்படியாக நிறைய கொள்ளையடிப்பதற்கான வழிவகைகளை இவங்க உருவாக்கிடுறாங்க. இந்த வேலையை செய்கிறது யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதானுடைய தம்பி ஒருத்தர் வெளிநாட்டில் இருக்கிறார். அவர் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதானியுடைய சகோதரர் பேர் வினோத் அதானி. இந்த வினோத் அதானி தான் இது மாதிரி தில்லுமுள்ளி வேலைகள்லாம் செஞ்சுட்டு என்ன பண்ணுறாரு, இறக்குமதி பண்ணுறது, ஏற்றுமதி பண்ணுறது, விலையை நிர்ணயிக்கிறது, பினாமி பெயர்களை பராமரிக்கிறது, இந்த வேலையை போக அவர் செஞ்சிட்டு இருக்கிறார். இந்த வேலையை செய்கிறது மூலமாக அவருக்கு நாள் ஒன்றிற்கு 2014 காலகட்டத்தில் ஒரு நாள் வருமானம் $103 கோடி. ஒரு நாள் வருமானம் $103 கோடி. அவர் மீது என்ன பண்ணுறாங்கன்னா, 3000 கோடிக்கு நீங்கள் மோசடி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி இந்தியாவில் இருக்கக்கூடிய நுண்ணறிவு பிரிவு ஒன்று அவர் மீது வழக்கு போடுது. நுண்ணறிவு பிரிவு வழக்கு போட்டு அவர் நேரில் ஆஜராகுன்னு சொல்லி சம்மன் அனுப்புது. அவர் ஆஜராகவே இல்லை.
2014க்கு அவருக்கு சம்மன் அனுப்புகிறாங்க. 2014 தான் மோடி பிரதமராகிறாரு. இதுவரைக்கும் அந்த அவருடைய சகோதரர் வினோத் அதானி ஆஜராகவே இல்லை, அதுக்கு பதில் சொல்லவே இல்லை. இவங்க நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டே இருக்கிறாங்க. அது பாட்டுக்கு குப்பை தொட்டிக்கு போய்கிட்டே இருக்குது. அதன் மீதான அடுத்த கட்ட நடவடிக்கை என்கிறது எதுவுமே இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்குது. இது போன்று எல்லா நிறுவனங்களும் இப்படி செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதாவது இது இல்லாமல் இன்னொரு விஷயம் நடக்குது. அது என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் இந்தோனேஷியாவில் ஒரு ஒப்பந்தம் போட்டோம், நிலக்கரியை வாங்குவதற்கு ஒப்பந்தம் போட்டோம். அங்கு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதால் புதிய ஆட்சியாளர்கள் வந்து அன்றைய சந்தை விலைக்கே, ஒப்பந்த காலத்தை மீறி அன்றைக்கு என்ன சந்தை விலையில் என்ன இருக்கிறதோ அந்த விலைக்கே தான் நீங்கள் நிலக்கரியை வாங்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு உத்தரவு போட்டாங்க. அந்த உத்தரவு போட்டதன் மூலமாக எங்களுக்கு அதிகபட்சமாக இத்தனை ஆயிரம் கோடி ரூபாய் வந்து நஷ்டம் ஏற்பட்டுருச்சு, அதிக விலை கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லி இந்திய ஒழுங்குமுறை ஆணையத்திட்ட அந்த நஷ்டம் நீங்கள் கொடுக்குங்கன்னு சொல்லி கேட்கும். மின்சார சட்டத்தின்படி 2013 மின்சார சட்டம் பிரிவு 79/1 படி நுகர்வோரின் நலனை மட்டும் கணக்கில் கொள்ளாது முதலாளியின் நலனையும் கணக்கில் கொண்டு அவருக்கு நஷ்டம் ஏற்பட்டால் அந்த நஷ்டத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சட்டம் சொல்லுது, மின்சார சட்டம் சொல்லுது. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பொய்யை விடுறாங்க. நாங்கள் ஒப்பந்தம் போடும்போது அப்போ இந்த அரசு வந்து ஒத்துக்கிட்டுச்சு இந்த ரேட்டுக்கு தாரேன்னு சொல்லி. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா சந்தை விலையே இருக்குன்னு சொல்லி திரும்ப அந்த அவங்க போட்ட உத்தரவு மீறி சந்தை விலைக்கு தான் நீங்கள் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நிர்பந்திச்சதுனால எங்களுக்கு 10,000 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி இந்த மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்திட்ட கணக்கு கொடுக்குறாங்க. அவர்கள் அதை சரி என்று வாங்கி கொண்டு ஆய்வு செய்கிறாங்க. அதை ஆய்வு செய்கிறது யாருன்னு சொன்னால் HDFC பேங்க்கினுடைய சேர்மன், அப்புறம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அருந்ததி பட்டாச்சாரியா அப்படிங்கிறவங்க தான் அதை ஆய்வு பண்ணி. இவங்க எல்லாருமே இவருடைய கையாட்கள் தான். யாருடைய கையாட்கள்? அதானி அம்பானியுடைய கையாட்கள். இவங்களுடைய கையாட்களையே போட்டு ஆய்வு பண்ணுங்கன்றாங்க. அவங்க ஆய்வு பண்ணி ஆமாம்மா உங்களுக்கு உண்மையிலேயே நஷ்டம் ஏற்பட்டுச்சு, அந்த நஷ்டத்தை நாங்கள் ஈடு செய்கிறேன்னு சொல்லி அந்த நஷ்டத்தை எவ்வளோ கொடுக்குறாங்க? 50,000 கோடி ரூபாய் கொடுக்கணும்னு திரும்ப போடுறாங்க. 50,000 கோடி ரூபாய் யார் கொடுக்குறா? தள்ளுபடி பண்ணுறாங்க. இது ஒன்று பேங்க் மூலமாக தள்ளுபடி பண்ணுறாங்க, அல்லது கூடுதல் சுமையை வந்து அந்தந்த மாநில அரசில் ஏற்றுக்கணும்னு சொல்லி உத்தரவு போட்டு அதை சரி செய்கிறார்கள். பாருங்கள், ஏற்கனவே வாங்குகிற விலையை வந்து பல மடங்குகளை ஏற்றுறதுக்கு பல்வேறு பினாமி கம்பெனிகளை உருவாக்கி அதிகமாக விலைக்கு விற்கிறாங்க. ரெண்டாவது, நாங்கள் ஏற்கனவே போட்ட ஒப்பந்தத்தில் வந்து இந்தோனேஷிய அரசு மீறிடுச்சு, எங்களை இப்போ தான் வாங்க சொல்லி ஒரு பொய்யை சொல்லி அதுக்கான ஒரு நஷ்ட கணக்கு காமிச்சு அதையும் தள்ளுபடி விலையில் பெற்றுக்கிடுதாங்க. அது இல்லாமல் இன்னொரு வேலையும் செய்கிறாங்க. மூணாவதாக என்ன வேலைன்னு கேட்டிங்கன்னா, தரமற்ற நிலக்கரியை கொடுக்குறாங்க. தரமான நிலக்கரின்னு சொல்லி தரமற்ற நிலக்கரியை அவர்கள் இங்கே இந்தியாவிலே சப்ளை செய்கிறார்கள். தரமற்ற நிலக்கரியை அனல் நிலையங்கள் அனுப்புவதன் மூலமாக நமக்கு வந்து நிறைய மின்சார உற்பத்தியில் நமக்கு வந்து நட்டம் ஏற்படுகிறது. ஒரு மெட்ரிக் டன் நிலக்கரி ஏறிச்சா இத்தனை யூனிட் மின்சாரம் வரணும் அப்படிங்கிறது போய் ஒரு மெட்ரிக் டன் தரமற்ற நிலக்கரி ஏறிச்சா குறைவான யூனிட் தான் உற்பத்தி ஆகும். அப்படியான ஒரு போக்கை வந்து என்ன பண்ணுறாங்க, இவங்க வந்து இந்த வேலையை செஞ்சிட்ருக்கிறாங்க. இப்போ 3 டைப்பில் ஏமாத்துறாங்களா? இந்த 3 டைப்பில் ஏமாத்துறதுக்கு பேர் என்ன பேர்? மபியா, கொள்ளையடித்தல். மிகப்பெரிய கொள்ளையடிக்கிறதுக்கு இந்த அரசு உதவுது. அதற்காக மின்சார சட்டத்தை திருத்துது, அதுக்காக மின்சார ஆணைகளை உருவாக்குது. இது வந்து அதன் மீதான அதிகாரம் செலுத்துவதற்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதிகாரம் செலுத்த முடியாது, அதனை கேள்வி கேட்க முடியாதுங்கிற அளவுக்கு அவர்களை பாதுகாத்துது. இப்போ இந்த இது இல்லாமல் இன்னொரு தரகர் மூலமாகவும் என்ன பண்ணுறாங்க, தமிழக அரசு வந்து ஒரு வேலை செய்யுது. அது என்ன வேலை செய்யுதுன்னு சொன்னால், மனோஜ்குமார் அப்படிங்கிற ஒரு தரகர். அவர் வந்து இப்படி இது, அதாவது நம்ம எப்படி இந்த நில புரோக்கர்கள், வீட்டு புரோக்கர்கள், கல்யாண புரோக்கர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்களோ, இந்த மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு வேலை செய்யக்கூடிய சில தரகர்கள் இருப்பாங்க. ஒவ்வொரு நாடுகளையும் 10, 15, 5-6 நாடுகளில் வந்து அவங்களுடைய அலுவலகங்கள் இருக்கும். அந்த வேலையை செஞ்சுட்டு இருப்பாங்க. பெரிய பெரிய அரசியல்வாதிகள் தொடர்பில் இருப்பாங்க, பெரிய பெரிய அதிகாரிகள் தொடர்பில் இருப்பாங்க, பெரிய பெரிய தரகு முதலாளிகள் தொடர்பில் இருந்துகிட்டு இருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த தரகர்கள் மூலமாக இந்தியாவில் வந்து தமிழ்நாடு வந்து நிறைய நிலக்கரியை பர்ச்சேஸ் பண்ணுது. இந்த தரகர் மூலமாக தான் பர்ச்சேஸ் பண்ணுது. இவர் மேலே ஏற்கனவே நிறைய ஊழல் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி எவ்வளோ ரூபாய்க்கு ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 100 கோடி ரூபாய், 280 கோடி ரூபாய், 280 கோடி ரூபாய் இந்த மனோஜ்குமார் என்ற தரகர் வந்து ஊழல் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவர் மீது பேங்க் ஆஃப் பரோடா என்ற வங்கி வழக்கு தொடுத்து சுப்ரீம் கோர்ட்டில் அந்த வழக்கு விசாரணைக்கு வந்து இதனுடைய தீவிரத்தன்மையை சுப்ரீம் கோர்ட் உணர்ந்து சுப்ரீம் கோர்ட்டே ஒரு குழு அமைத்து அவர் விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. இன்னும் விசாரணை முடியல, விசாரிச்சுட்டு தான் இருப்பாங்க.
நம்ம ஆளுக்கு தான் தெரியுமே, விசாரிச்சுட்டே இருப்பாங்க, கடைசி வரைக்கும் விசாரிச்சுட்டே இருப்பாங்க. ஒரு பக்கம் வேலை நடந்துக்கிட்டே இருக்கும், ஒரு பக்கம் விசாரணை நடந்துகிட்டு இருக்கும். கடைசியில் முடிவு என்ன ஆகிறதுக்கு விசாரணைகளுக்கும் தெரியாது, விசாரணைக்கு உட்பட்டவனுக்கும் தெரியாது, பொதுமக்களுக்கும் தெரியாது, அரசாங்கத்துக்கும் தெரியாது. இதுதானே நம்முடைய ஸ்டைலு, நம்முடைய விசாரணை முறையே நம்முடைய ஸ்டைல் இதுதானே. அப்போ இந்த மனோஜ்குமாரை விசாரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அவர் என்ன பண்ணுறாருன்னா, கிளின்ட் குளோபல் ட்ரேடிங் எல்எல்சி அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை ஹாங்காங்கில் தலைமையாக வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இன்னொரு நிறுவனத்தை கிளின்ட் குளோபல் லிமிடெட் என்றதை துபாயில் தலைமையாக வச்சு அந்த நிறுவனத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. இவர் மூலமாக தான் தமிழ்நாடு நிலக்கரியை இறக்குமதி செய்கிறது. யார் மூலமாக? யாரை ஊழல் பேர் வழின்னு சொல்லி பேங்க் ஆஃப் பரோடா புகார் கொடுத்துருக்கோ, யார் மீது சுப்ரீம் கோர்ட் வந்து விசாரணை நடத்தி அவர் விசாரிச்சுட்டு இருக்காங்களோ அவர்கிட்டையே நிலக்கரியை பர்ச்சேஸ் பண்ணி தொடர்ந்து அதிக விலைக்கு தமிழ்நாடு அரசு வாங்கிட்டு இருக்கு. இப்போ தமிழ்நாடு அரசு வாங்குறதன் மூலமாக அதிக விலை கொடுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. அது அதிக நாட்களாக வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் 2 நாளில். ஒரு ஊழல் பேர்வழின்னு குற்றச்சாட்டுக்கு உள்ளான நபர் மீது அவர் மீது சுப்ரீம் கோர்ட் விசாரணை நடந்துகிட்டு இருக்கு, பேங்க் ஆஃப் பரோடா புகார் கொடுத்துட்ருக்கு. அப்படிப்பட்ட மனோஜ்குமார் மீது என்ன பண்ணுறாங்க, தொடர்ந்து அவர்கிட்ட வந்து நிலக்கரியை வாங்குவதற்கான ஒப்பந்தத்தை மிக அதிக நாட்களுக்கு தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. இதில் என்ன வேடிக்கைன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு மின்சார வாரியம் எம்ஜிபி கமோடிட்டிஸ் என்ற நிறுவனத்திற்கு நிலக்கரி இறக்குமதி செய்வதற்கான உரிமை அளிக்கிறது. இந்த எம்ஜிபி நிறுவனம் கிளின்ட்ஸ் நிறுவனத்தின் மூலமாக இந்தோனேசியாவிலிருந்து நிலக்கரி இறக்குமதி செய்வது கொள்கிறது. நிலக்கரி சுரங்கத்திலிருந்து $45 நிலக்கரி விலையை $87 என போலியான ஆவணங்கள் மூலம் அதிகபட்சமாக காட்டி தமிழக மின்சார வாரியத்திடமிருந்து அதிக தொகையினை பெற்றுக்கொள்கிறது. இந்த நிறுவனத்திடமிருந்து தொடர்ச்சியாக நிலக்கரி வாங்கப்பட்டது ஏன், இதில் பயனடைந்தவர்கள் யார் யார் என்பதற்கு இதுவரையிலும் விடையில்லை. ரூம் போட்டு யோசிச்சா கூட அப்படி யோசிக்க முடியாதுங்க. கொள்ளை அடிக்கிறதுக்கு ரூம் போட்டு யோசனை பண்ணால் கூட நமக்குலாம் அப்படி யோசனை வராது. அந்த அளவுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க, யோசனை பண்ணி புதிய டெக்னிக்கலை கையாண்டு அரசாங்கத்தை கொள்ளை அடிக்கிறாங்க, பொதுமக்களை கொள்ளை அடிக்கிறாங்க. அதுவும் முக்கியமான துறை மின்சாரத்துறையை கொள்ளை அடிச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு தமிழ்நாடு அரசு வந்து, மத்திய அரசு வந்து, மோடி அரசு வந்து எல்லாத்தையும் உடந்தையாக இருந்துகிட்டு இருக்காங்க. இதுதான் புதிய பொருளாதார கொள்கையினுடைய விளைவு. இதை பற்றி எந்த அரசியல்வாதி பேசுவானா, எந்த எம்எல்ஏ பேசுவாரா, மினிஸ்டர் பேசுவாரா, மோடி பேசுவாரா? பேச சொல்லுங்கள். இது இல்லைன்னு சொல்லி பேச சொல்லுங்கள். இது பத்திரிக்கையில் வந்த செய்தி. இந்த பத்திரிக்கை எந்த பத்திரிக்கையில் பேஸ் பண்ணி மாதிரி இருக்கிறோம் அதையும் பார்த்துருங்க. எக்கனாமிக்கல் அண்டு பொலிட்டிக்கல் வீக்லிங்கிற பத்திரிக்கையில் வந்து செய்தி ஆதாரத்தோடு அவங்க வெளியிட்டிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி தான் அப்போ நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம். இதை யாரும் பேச மாட்டாங்க. ஆகவே தான் சொல்லுகிறோம், உண்மையை பேசுவோம், உறக்க பேசுவோம், பிறர் பேசாதை பேசுவோம் என்ற அடிப்படையில் நமது பதிவுகள் இன்னும் தொடரும். அடுத்தடுத்த பதிவுகள் வர இருக்கிறது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.